வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன அப்படின்னா, ஈரானில் நடக்கக்கூடிய போராட்டத்தை பற்றி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போது ஈரான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்லாமிய குடியரசு ஆட்சி என்ன தெரியுமா பண்ணுறாங்க, போராடக்கூடிய மக்களுக்கு எதிராக தங்களுடைய இராணுவத்தை ஏவி சொந்த மக்களையே ஷூட் பண்ணிக்கிருக்காங்க, சொந்த மக்களையே அட்டாக் பண்ணிக்கிருக்காங்க. இதில் உயிரிழப்பு அதிகமாயிக்கு இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் வந்துக்கு இருக்குது. CNN ரிப்போர்ட் என்ன தெரியுமா, இன்றைய ரிப்போர்ட்டு 1850 போராட்டம் நடத்தியவர்கள் உயிரிழந்திருக்காங்க, மினிமம் 1850 பேர் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு CNN ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாலஸ்தீன விவகாரத்தில், காசா விவகாரத்தில் தமிழ்நாடு பொலிட்டீஷியன்ஸ், குறிப்பாக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் காசாவுக்கு ஆதரவாக, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராட்டம்லாம் நடத்தி வாய்ஸெல்லாம் கொடுத்தீங்களே. இப்போது ஈரானில் சொந்த மக்களுக்கு எதிராக எவ்வளவு கொடுமை நடந்துக்கு இருக்கு, யாராவது ஒருத்தங்க கூட வாயை வந்து திறக்கலை. இப்போ வரைக்கும் ஏன் ஒருத்தங்க கூட இதுக்கு கண்டனமோ எதிர்ப்போ தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி கேட்குறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது செய்தி என்ன தெரியுமா, ஜனநாயகன் படத்துக்காக ராகுல் காந்தி ஒரு அறிக்கை வெளியிட்டார்ல, இந்த ஜனநாயகன் படத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் தடுக்கிறாங்களாம். இது தமிழக கலாச்சாரத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் அப்படின்னு ராகுல் காந்தி அறிக்கை வெளியிட்டார்ல. ஜனநாயகனுக்கும் தமிழக கலாச்சாரத்துக்கும் என்ன சம்பந்தம், ஒரு படத்துக்கும் தமிழக கலாச்சாரத்துக்கும் என்ன சம்பந்தம், சும்மா ஏதோ ஒன்று பேசணுங்கிறதுக்காக பேசுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்திக்கு எதிராக திமுக காரங்களே பதிவு போட்டுக்கிருக்காங்க இப்போ. இது ரெண்டு. மூணாவது என்ன தெரியுமா, ராகுல் காந்திக்கு எதிராக CR கேசவன் இருக்கார்ல, பாஜகவை சேர்ந்தவர், அவர் தமிழக கலாச்சாரத்தை பற்றி யார் பேசுறது அப்படிங்கிற விவஸ்தையே இல்லாமல் போயிடுச்சு. தமிழகத்துடைய கலாச்சாரம்னா பொங்கல், பொங்கல்னா ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டு தடை செய்வதற்கு முக்கிய காரணமே காங்கிரஸ் ஆட்சியில் காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் காளைகளை சேர்த்தாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டு. அதனால உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது. மோடி கவர்மெண்ட்டு அந்த தடையை நீக்கி, அதாவது காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் சேர்க்கப்பட்ட காளையை நீக்கினாங்க, வெளியில் கொண்டு வந்ததுனால தான் ஜல்லிக்கட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வருஷம் வருஷம் நடக்குது. இப்போது தமிழக கலாச்சாரத்தின் மீது யார் தாக்குதல் நடத்தினது அப்படின்னு சொல்லிட்டு CR கேசவன் கேள்வி கேட்டிருக்காரு. இது ரெண்டு. மூணாவது செய்தி என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா, டெல்லியில் பொங்கல் செலிப்ரேஷன் நடந்திருக்கு, PM மோடி கலந்துக்கிட்டாரா. இதில் சமீபத்தில் பராசக்தி படத்தில் நடித்த சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, இசையமைப்பாளர் GV பிரகாஷ் இவங்களும் கலந்துருக்காங்க. இந்த அயன் படத்தில் லட்டில் வச்சேன் நினச்சியா தாஸ், நட்டில் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸுக்கு தான் தரமான சம்பவம். 1964-65 காங்கிரஸ் ஆட்சியில் ஹிந்தி எப்படி திணிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பராசக்தி படத்தில் காமிச்சிருக்காங்க. இப்போது காங்கிரஸ் அந்த படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுக்கு இருக்காங்க. இந்த சூழலில் டெல்லியில் நடந்த முருகனுடைய வீட்டில் நடந்த பொங்கல் செலிப்ரேஷனில் பராசக்தி படக்குழு கலந்துக்கிட்டது காங்கிரஸுக்கு இன்னும் பிபியை ஏற்றிருக்கு. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாஜக காரங்க காலு மேலே காலை போட்டு சிரிச்சுக்கு இருக்காங்க, ரசிச்சுக்கு இருக்காங்க. இது மூணு. நாலாவது செய்தி என்ன பார்க்க போகிறோம், மாதேஷ் இருக்காரில், ஆதன் தமிழ் மாதேஷ், அவருடைய சோசியல் மீடியாவில் ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ பாஜக காரங்களாம், அண்ணே மாதேஷ் அண்ணே நீங்களா இது, நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டுக்கிருக்காங்க. அப்படி மாதேஷ் என்ன போஸ்ட் போட்டிருக்காரு, என்னன்னா முதல்வன் படத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி என்ன மாதிரியே இந்த நாடும் ஊனமாக இருக்குனே, நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனுடைய கழுத்தில் மாலை போடுவாரில் ஒரு மாற்றுத்திறனாளி, மேலே அந்த புகைப்படம், கீழே எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை அப்போ அண்ணாமலை பயணம் மேற்கொண்ட போது ஒரு மாற்றுத்திறனாளி அண்ணாமலைக்கு மாலை போட்டிருப்பாரு. அந்த புகைப்படத்தையும் ஷேர் பண்ணி மேட்ச் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு மாதேஷ். இது திமுகனால தாங்கவே முடியலை, திமுக காரங்கனால. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.